என் வீட்டுக்கார 1.5 வருஷமாச்சு எங்களை விட்டுட்டு போய் 2 நாள் தான் ஆச்சு வந்து. அவங்களுக்கே அந்த கதை எல்லாமே தெரியும். தூங்கிட்டு இருக்கவனை கூட்டு வந்து இன்ஸ்பெக்டர் பாக்கணுமா, பார்த்துட்டோன்னு நீங்க கூட்டு போயிடுங்க. நாங்க 10 மணிக்கு வரல, 11 மணிக்கு வரல. நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருக்கோம் அந்த வாசல்ல. ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா 1 டே பெயிலுமா, நீங்க போயிட்டு கூட்டு போயிடலாம். நாங்க லாயர் எல்லாம் கூட்டு வந்து பெயில் போட்டா இவன் புருஷனுக்கு 50 கிராம், என் புருஷனுக்கு 50 கிராம், இவன் புருஷன் எல்லாம் விக்ரம் 50 கிராம் போட்டு இருப்பானா? 20 பேருமே 50 கிராம் எப்படி மாட்டுவான்? எப்படி மாட்டுவான்? சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் கஞ்சா வழக்கில் பலர் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் கைதானவர்களின் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விசாரணைக்கு என்று அழைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். என் வீட்டுக்கார 1.5 வருஷமாச்சு எங்களை விட்டுட்டு போய் 2 நாள் தான் ஆச்சு வந்து. அவங்களுக்கே அந்த கதை எல்லாமே தெரியும். தூங்கிட்டு இருக்கவனை கூட்டு வந்து இன்ஸ்பெக்டர் பாக்கணுமா, பார்த்துட்டோன்னு நீங்க கூட்டு போயிடுங்க. நாங்க 10 மணிக்கு வரல, 11 மணிக்கு வரல. நாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு சோறு தண்ணி இல்லாம உட்காந்துருக்கோம் அந்த வாசல்ல. ஆனா யாருமே வரல. அதுக்கப்புறம் பார்த்தா 1 டே பெயிலுமா, நீங்க போயிட்டு கூட்டு போயிடலாம். நாங்க லாயர் எல்லாம் கூட்டு வந்து பெயில் போட்டா இவன் புருஷனுக்கு 50 கிராம், என் புருஷனுக்கு 50 கிராம், இவன் புருஷன் எல்லாம் விக்ரம் 50 கிராம் போட்டு இருப்பானா? 20 பேருமே 50 கிராம் எப்படி மாட்டுவான்? எப்படி மாட்டுவான்? போன வாரம் சண்டை போட்ட கேஸுக்கு வந்து இட்டுட்டு வந்தாங்க. அவன் கூட்டிட்டு வந்தாங்க. ஆன் பேல கூட்டிட்டு வந்தாச்சு. சைன் போட்டுனுக்குறான் சைதாப்பேட்டையில. தினைக்கும் போயிட்டு சைன் போற கரெக்டா இருக்கிறான். அவன் இப்பதான் வேலைக்கு போய் கரெக்டா இருக்கிற பையனை திடீர்னு இப்படி 6 மணிக்கு தூக்கிட்டு போனா எப்படி சார் அது? நல்லா திருந்து வாழற பசங்களை இட்டுன்னு போயிட்டு திரும்ப இவங்க இந்த மாதிரி இட்டுன்னு போனா நாளைக்கு எப்படி திருந்துவாங்க அவங்க? பால் பாயிட்டு வாங்க போனோன்னா வாப்பா கையெழுத்து போற ஸ்டேஷன்லயே என்னன்னா எங்க அக்கா புள்ளனா பால் பாயிட்டு வாங்க, குழந்தைக்கு பால் பாயிட்டு வாங்க வந்தப்ப அவனை என்ன பண்ணாங்க, கையெழுத்து போட சாயங்காலம் அமுச்சு விடுறேன்ப்பா, பேசி அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இப்ப ரிமாண்ட் பண்றாங்க. அந்த குழந்தை வீட்டுல யார் சாப்பாடு போடுறது? மச்சான் தான், சத்தியம் சொல்ற என் மச்சான் தான். அவன் என் மச்சான், வேற யாருமே இல்லை, என் மச்சான் தான். அதான் வந்து எங்களை வந்து ஸ்டேஷன்ல வந்து கூட்டம் வந்தாங்க. கூட்டம் வந்து போயிட்டு வாபஸ் வாங்கி இல்லைங்க சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்க ஆள் வந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து என்ன பண்றாங்க அவங்க, இப்ப வந்து அவனுக்கு கையை வச்சு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அப்பயே வந்து இப்ப பார்த்தா கையை வச்சு வந்துருக்கான். ஏமா எனக்கு அடிபட்டு இருக்கு, திரும்பி வந்து கட்டுப்பட்டு வந்துருக்காங்க. இது என்ன இது ஜிப்சில வந்தாங்க. ஜிப்சில வந்தது வண்டி எங்களை நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போது நானும் ஆட்டோல வந்தேன். இப்ப வந்து பார்த்தா ஆட்டோல கூட்டு வந்துருக்காங்க. அப்ப என்ன நடுவில் நடந்தது சொல்லுங்க, எனக்கு தெரியலங்க. நியாயம் வேணுங்க எனக்கு. 18 வயசு சார். முதல் ஏதோ ஒரு சண்டைன்னு சொன்னா சண்டையிலே கிடையாது. அப்பயே போட்டாங்க, சரின்னு விட்டாச்சு. இப்ப பார்த்து அவன் வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா இருக்கா சார். இப்ப வந்து தூங்கணும் வந்து இல்ல நாங்க கேட்டதுன்னா சரி ஆயிப்பிட்டு போறீங்க. இல்லம்மா வந்து இப்ப புதிய பெரிய ஆள் யாரோ வந்திருக்காங்க. இப்போ அந்த பழசெல்லாம் கேட்டு அனுப்பிச்சிருவாங்க. காலையில இருந்து இருந்தா நான் ஏற்கனவே என்ன சொல்லி அனுப்பிச்சேன், பர்த்தி நீ உள்ள போனீங்கன்னா உள்ள திருப்பி உன்னை இட்டுன்னு போனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், பர்த்தி உன்னை பிரிஞ்சு நான் செத்துருவேன்னு சொல்லிருக்கு. அவன் என்ன பண்ணா, இப்ப நான் எங்கன்னா சாவு போறேன்னு சொல்லி அவனை கழுத்தி அறுத்துன்னு கையை அறுத்தினா சார். கையை அறுத்துன்னு சொன்னாங்க, கழுத்து அறுத்து சொல்லவே இல்லை சார். அவங்க சாயந்தரம் வரையும் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுதான் தெரியும். நம்ம கூட அந்த பசங்க தெரிஞ்சா தெரியும். இன்னாரு போய் கேட்டா அப்ப சொல்லவே அவ்வளோ பேசுறாரு. போலீஸ் தான் சொல்றேன். ஆனா சார் நாங்க இருக்கதான் சாப்பிடும், வீட்டுல போய் சாகுமா போமா. அந்த பையனை ஒன்னல் தூங்கி இந்த பண்ணு இப்படி 1 கிலோ இப்போ சொல்றாங்க. என் பையன் அழுகுறான், 1 கிலோ கஞ்சா வச்சிருன்னு சொல்றாங்கம்மா. நான் தூங்கி இந்த ஒண்ணு